என்னங்க கேஷோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா? கொண்டு வரேன். மாப்பிள்ள அது எதுக்கு கேக்குறீங்க? மாமா, தலைமறைவா இருக்கும்போது போன் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா காசு இல்லாம இருக்க முடியாதுல்ல. காசு எடுக்கணுங்கிறதுக்காக பேங்க் ஏடிஎம்க்கு போலாம் இல்லையா? அதை வச்சு ட்ராக் பண்ணலான்னு தான் பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேட்டேன். இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. இதை வச்சு கேஷை ட்ரேஸ் பண்ணிடலாம். எனக்கு ஏதாச்சும் தகவல் கிடைச்சதுன்னா நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். மாப்பிள்ள அவனுக்கு சேதாரம் எதுவும் இல்லாம அவனை பிடிச்சிட்டா தேவையில்லை. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். பாருங்க. வாங்க. சே, சுதா வேற பாத்ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டு வந்தேன். என்னாச்சுன்னு தெரியல, உடனே போய் பார்க்கணும். ஹலோ சார், நான் ஏசி ஆபீஸ்ல இருந்து அருள் பேசுறேன் சார். சொல்லுங்க. ஏசி உங்களை உடனே வர சொன்னாரு சார். சரி, நான் ஒரு 3/4 மணி நேரத்துல வரேன்னு சொல்லுங்க. இல்ல சார், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல ஐயா கமிஷனர் ஆபீஸ் போறாராம். போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் சார். உங்களை ஒரு 1/4 மணி நேரத்துல வர சொன்னார் சார். இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு சார். நான் ஐயா சொன்னதை சொல்லிட்டேன். உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க சொன்னதை அப்படியே ஐயா கிட்ட சொல்லட்டுங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் இப்பவே கிளம்புறேன். இன்னொரு 10 நிமிஷம் நான் அங்க இருப்பேன். சரிங்க சார், நான் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். அது 104 சார். சரிங்க சார், நான் ஃபோன் பண்றேன். ஓகே சார். சார் வச்சிரேன். ஒரு நிமிஷம் வக்கீல்ட்ட பேசிட்டு வந்துடுறேன் சார். சீக்கிரம் போய. என்ன சார் இப்படி கவுத்துட்டீங்களே சார்? சார், ஜட்ஜி ஜாமீன் கொடுக்காததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் எப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணேன்னு பாத்தீங்கல்ல? பார்த்தேன் சார். இது குழந்தைய கடத்தின கேஸ் சார். கருணையே காட்ட முடியாது, ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஜட்ஜி ஸ்ட்ராங்கா சொல்றாரு சார். நீங்களும் தானே பாத்தீங்க? சார், உங்க சீனியர் வக்கீல் எங்க சார்? எனக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கறதுக்காக உங்க சீனியர் வக்கீல தானே கேசவ சார் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அவர் வராம நீங்க ஏன் சார் வந்தீங்க? ஹைகோர்ட்ல ஒரு முக்கியமான வழக்கு சார். சார் அங்க போயிருக்காரு. கேசவ சாருக்கு ஒரு ஃபோன் போடுங்க சார். எதுக்கு? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ஃபோன் போட்டு கொடுங்க சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கான். கேசவ சாரை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும் சார். ப்ளீஸ் ஒரு ஃபோன் போட்டு கொடுங்க சார். போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். சரி, ஓகே, பரவாயில்ல சார். நான் சொல்ற விஷயத்தை எப்படியாவது கேசவ சார்ட்ட கன்வே பண்ணிருங்க சார். என்ன சார்? இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் கேசவ சாரை வலை விரிச்சு தேடிக்கிட்டு இருக்கான். கேசவ சாரோட விஷயம் முழுக்க எனக்கு தெரியுங்கிற காரணத்தினால என்னை அப்ரூவரா மாற சொல்றான். அப்ரூவரா மாறி கேசவ சாரை போட்டு கொடுத்தா என்னை ஜாமீன்ல மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல இருந்தே என்னை விடுவிக்கிறேன்னு சொல்றான். ஆனா நான் உண்மை விசுவாசிங்கிறதுனால கேசவ சாரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன்னு அந்த ரஞ்சித்தை திருப்பி அனுப்பிட்டேன். இப்ப நான் உண்மை விசுவாசியா தொடர்ந்து இருக்கணுமா இல்ல கேசவ சாரை போட்டு கொடுத்துட்டு வெளியே வரணுமாங்கிறது கேசவ சார் முடிவுல தான் இருக்கு. சரி, இப்ப அவர் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? வரது நமக்காக காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ள இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையை நிப்பாட்டிக்கணும். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. அதனால 4-5 நாளைக்குள்ள எப்படியாவது என்னை ஜாமீன்ல வெளியில எடுக்கணும். கேஷவ் மூலமா கிடைக்காத ஜாமீனை நான் ரஞ்சித் மூலமா வாங்க வேண்டியது இருக்கும். இதை அவர்கிட்ட எப்படியாவது சொல்லிருங்க, புரியுதா? சரிங்க சார். வேற சார், வாங்க. டேய், அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லடா. நீ பண்ணதுதான்டா தப்பு. சொதப்பி வச்சிருக்கேடா. டேய், வாய மூடுறா. நான் என்னடா சொன்னேன் உங்ககிட்ட? உங்க அப்பா இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சப்பவே நான் என்னடா சொன்னேன் உங்ககிட்ட? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உடனே போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுன்னு தானே சொன்னேன். டேய், அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர விடாதான்னு சொன்னா இல்லையா? நீ சொல்லியே, என் பேச்சே கேட்கலையே. நீ தண்டன்டா. நீ வேணான்னு சொல்றதுலயும் தயக்கம், வேணும்னு சொல்றதுலயும் தயக்கம். நீ தயங்கி தயங்கி எல்லார் வாழ்க்கையை நாரேஸ்டடா. எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லாம, எப்ப சொல்லக்கூடாது அப்ப போய் சொல்லிட்டு வந்திருக்கடா. முட்டாள், உன்னெல்லாம் திட்டுறதுக்கு நல்லா வருதுடா. டே, அந்த பொண்ணு நம்பிச்சுடா, அவ்வளவு நம்பிச்சுடா உன்னை.
அந்த நம்பிக்கை எல்லாம் குழி தோண்டி போயிச்சேடா. வாயை மூடு. என்னதான் நான் புதைச்சேன்? நான் உண்மையை சொன்ன தப்பா போச்சு. அந்த பொண்ணு என் மேல வச்சிருக்கிறேன் நம்பிக்கையை புதைச்சிடக்கூடாது உண்மையை சொன்னேன். அது தப்பா? நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்க கூடாது. அதான் நான் பண்ண தப்பு. நான் ஒத்துக்கிட்டேன் பாரு. ஆனா அது காரணம் யாரு? நீங்க ஆளுக்கு போட்டு மல்லு கட்டி என்ன ஒத்துக்க வச்சீங்க. என்ன ஒரு இமோஷனல் இடியட் ஆகிட்டீங்க. பெத்தவங்க மேல பாசம், நண்பன் சொன்ன வார்த்தைக்கு மரியாதைன்னு எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன்டா. அது ஒண்ணு தான்டா நான் பண்ண தப்பு. நீங்க சொன்ன மாதிரி சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும் நான் நம்பினேன். ஆனா இதெல்லாம் சரியாகாதுன்னு எனக்கு தோணுச்சுடா. நான் இப்பவே இதை நான் சொல்லன்வி. அதான்டா நான் செய்யற துரோகம். அதான் நான் சொன்னேன். இது தப்பா? நான் சொன்னது தப்பா? சொல்லு. டேய், எனக்கு என்ன பயம் இருக்குன்னா சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேனே தவிர அவன் ஒண்ணுமே சொல்லடா. கோவத்துல வெளில போன்னு சொன்னான், அவ்வளவுதான். அவ என்ன முடிவு எடுத்திருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. என்ன முடிவா இருந்தா உனக்குண்ணா? நீ தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் எதுக்குடா அவங்க முடிவை பத்தி கவலைப்பட்டு இருக்க? கவலைப்படாம இருக்க முடியாதுடா. அவ எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் பாதிக்கும். நாதன் நல்ல உண்மை சொல்லிட்டாரு. அவர் நல்லவரு, அதனால அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். நீங்களா போட்டு நான் அழுத்திருவீங்க. ஒருவேளை நாதன் ஒரு அயோக்கிய, அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா ரெண்டு குடும்பமும் முட்டிட்டு மோதிர மாதிரி ஆயிரும்டா. டேய், கஷ்டம்டா உன் கூட. இப்படியும் போக மாட்டேங்கிற, அப்படியும் போக மாட்டேங்கிற. உன் கூட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. ஏண்டா, உனக்கு கூட நான் அவ்வளவு கசந்து போயிட்டேனாடா? எல்லாரும் என்ன இப்படி தூக்கி எறிகிற அளவுக்கு நான் என்னடா பண்ண? சொல்லுடா, அப்படி நான் என்ன தப்பு பண்ண? எல்லாத்துக்கும் நான் உண்மையா இருக்கணும் தான் நினைச்சேன். அதுக்கு எல்லாரும் இப்படி வெறுப்பீங்களாடா? டேய், என்னடா நீ இதுக்கெல்லாம் போய் உணர்ச்சி வசப்படுற? சரி விடு, தெரியாம பேசிட்டா என்ன மன்னிச்சிரு. சரி, அந்த ரஞ்சித் பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணை பத்தி ஏதோ தகவல் இருக்குன்னு சொன்னீங்க. என்னது அது? அதான் அன்னைக்கு நான் சொல்லும் போது நீ நம்பவே இல்லை. அந்த பொண்ணை பத்தி தெளிவான ஒரு விவரம் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. என்ன விவரம்? அந்த பொண்ணு ஒழுக்கம் இல்லாத பொண்ணு மச்சான். பணத்துக்காக போற பொண்ணு. அந்த பொண்ணை தான் கூட சேர்த்து வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். டேய், என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நான் உங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு தானே என்ன கிராஸ் பண்ணிட்டு போனா. அவளை ஃபாலோ பண்ணி போனா ஏதோ விஷயம் தெரியும்னு ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டே இருந்தேன்டா. போற வழியில ரெண்டு பசங்க அவளை ஃபாலோ பண்ணி அவ வரலாறே சொல்றானுடா. அது மட்டும் இல்லாம அவளை வரியான் வர கூப்பிடுறானுடா. அவ தான் ரஞ்சித்தோட செட்டில் ஆயிட்டால, இவனுங்கெல்லாம் மசிஞ்சிருவாளா? ரெண்டு பேரும் நடு ரோட்ல செருப்பால் அடிச்சா மச்சான். இதான்டா நடந்தது. டேய், நீ சொல்றது நிஜமாடா? மச்சான், இதை நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன்டா. இப்படி ஒருத்தி கூடயா ரஞ்சித் இருக்கான்? பாத்துக்க அவன் யோகி அது எப்படி இருக்குன்னு. அவன் பெரிய அயோக்கியன்டா. அவன் கடைஞ்செடுத்த அயோக்கியன்டா. இப்படி ஒரு அயோக்கியனை அலமு கட்டிக்கிட்டா அப்புறம் அவன் வாழ்க்கை என்னடா ஆகுறது? அதை தான்டா நாமளும் சொல்றோம். உங்க அப்பாவும் போன்ல சொன்னாரு, நான் நேர்ல போய் வர சொல்லிட்டு வந்தேன். யாருமே கேக்குற மாதிரி இல்லையே. கண்ணை திறந்துக்கிட்டே படுகொலியில போய் உழணும்னு நினைச்சா நாம என்னடா பண்ண முடியும்? இல்லடா, நம்ம அப்படிலாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அலமுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காம வேணா போலாம். ஆனா அதுக்காக வாழ்க்கை அழியணும்னு நினைக்கிறவன் நான் கிடையாது. அந்த ரஞ்சித்தோட பிடியில இருந்து அலமுவை நம்ம எப்படியோ அவன்கிட்ட இருந்து காப்பாற்றணும். அது நடக்கணும்னா நீ சொல்றியே, ரஞ்சித்தும் அந்த பொண்ணும் அவங்க ஒன்னா இருக்காங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு உண்டான எவிடன்ஸை நம்ம கண்டிப்பா சேகரிக்கணும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை மச்சான். எல்லாம் கையும் காலமா பிடிச்சிடலாம். டேய், போன் அடிக்க போடுறவனுக்கு தான். சிவானிடா. ஐயோ, வரதா புயல் ஒன்று நோக்கி வந்துகிட்டு இருக்கா. எடுத்து பேசுறா, தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது. எடுத்து பேச. ஹலோ சிவானி. நாதன், நான் உங்களை பார்க்கணும். பார்க்கணுமா? ஏன், எதுக்கு, என்ன விஷயம்? விஷயம் என்னங்கறத நான் நேர்ல சொல்றேன். என் வீட்டுக்கு வர முடியுமா? சரி, வர. உங்க ஃப்ரெண்ட் மகி உங்க கூட இருக்காங்களா? மகியா? ஆமா, அவன் என் கூட தான் இருக்கான். ஓகே, வரும்போது அவரையும் கூட்டிட்டு வாங்க. மகியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? ஏன், எதுக்கு? கூட்டிட்டு வாங்க நான் சொல்றேன். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து சேருங்க. அத்தை மாமா இருக்காங்களா? இல்ல, அவங்க வெளில போயிருக்காங்க. நல்லதா போச்சு. நீங்க ரெண்டு பேரும் வந்து சேருங்க. ஏண்டா என்னையடா கோத்து விட்ட? நீ வாங்குற திட்ட நீ மட்டும் போய் வாங்க வேண்டியதானே? என்னையடா கோத்து விட்ட? ஆமா, அவன் ஏன்டா குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிடுறா? தெரியலையடா, நான் எங்கடா சேர்த்தேன், அவ தானே கூப்பிடுறான். ஐயோ, உனக்கு தூது போனதுக்கு நானும் எல்லாம் மாட்டிக்கிட்டேன் மச்சான்.
எனக்கு கல்யாணம் ஆக கூட சாபகமும் விட்டுற போறாடா. அதெல்லாம் இல்லடா, நான் தனியா போறேன்டா, கூட வாடா டேய், வாடா. இந்த வீட்டுல யாருக்காவது மனசாட்சி இருந்தா அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிடுவாங்க. அவன் முகத்துல காரி துப்புற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். பெஞ்சு குழந்தைய கடத்திட்டு போக அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் மனுஷனே இல்ல, மிருகம். அவனெல்லாம் உயிரோட நடமாட விடுறதே தப்பு. துடிக்க துடிக்க கொல்லணும். என்னதான் நான் இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ணாலும் நானெல்லாம் அவனை சொந்த மச்சனா பார்த்தது இல்ல. பெரிய மனுஷனா முதலாளி ஸ்தானத்துல அவனை வச்சிருந்த. கடைசியில பார்த்தா இவ்வளவு கேடுகிட்ட மனுஷனா இருக்கான். நானும் எத்தனையோ பொறுக்கி ரவுடிகள் எல்லாம் பார்த்திருக்கேன், பழகிருக்கேன். ஆனா அதுல ஒருத்தன் கூட இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். புள்ள பிடிக்கிறவன் கூட ஒரு தர்மம் இருக்கும். ஆனா அவன் குடும்பத்து குழந்தை கடத்த மாட்டான். ஆனா இவெல்லாம் அவன் செஞ்ச காரியத்தினால மாமா சங்கடப்பட்டு பூவசலூருக்கு போயிட்டாரு. இந்த கேடு கெட்டவனை தான் நான் அண்ணா அண்ணான்னு ஊருகிட்டு இருந்திருக்கேன். அவனை அண்ணான்னு சொன்ன நாக்கு அர்த்தம் இல்ல போல இருக்கு. அவன் திரும்பவும் வந்து என் குழந்தைய கடத்திடுவானு பயமா இருக்குங்க. அவனை பிடிச்சி ஜெயில அடிச்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன். இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனை தேடி கண்டுபிடிச்சு ஜெயில பிடிச்சு போடணும். கல்பனா, நீ பயப்படாத கல்பனா. ரஞ்சித் சார் கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிருவாரு. போலீஸ் அவனை பிடிச்சு கையில விலங்கு மாட்டி தெருவா இழுத்துட்டு போகணும். சாகுற வரைக்கும் ஜெயில கிடக்கணும். ரோஹித் அவசரப்பட்டதுனாலதான் அவன் தப்பிச்சு போயிட்டான். இல்லன்னா இந்நேரம் அவன் ஜெயில கம்பி எண்ணிட்டு தான் இருந்திருப்பான். நான் அந்த ஆளை நீ கொல்லணும் தான் வர சொன்னேன். ஆனா எப்படி அந்த ஆள் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு? என்னமோ நான் தான் தப்பிக்க விட்ட மாதிரி பேசுறீங்க. ரோஹித், நான் அப்படி சொல்லலடா. அவன் தப்பிச்சு போயிட்டாங்கிற ஆதங்கத்துல சொன்னேன். சும்மா பேசிட்டு இருந்தா பத்தாது. அவன் கிடைக்கிற வரைக்கும் நானும் என் குழந்தைய நிம்மதியா தூங்க முடியாது. அவனை கண்டுபிடிங்க. சும்மா பேசிட்டு இருந்தா பத்தாது. அவன் கிடைக்கிற வரைக்கும் நானும் என் குழந்தைய நிம்மதியா தூங்க முடியாது. அவனை கண்டுபிடிங்க. ஏய் கல்பனா, அவன் எங்க இருப்பான்னு தெரியாம நானா போய் எங்க அவனை தேடுறது? ஆர்த்தி, அவன் எங்க இருப்பான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இங்க பாருங்க, அந்த மனுஷன் உங்களுக்கெல்லாம் எப்படியோ எனக்கும் அப்படிதான். அந்த ஆளை பத்தி உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தெரியுமோ எனக்கும் அவ்வளவுதான் தெரியும். அந்த ஆளு எங்க போறாரு, என்ன பண்றாரு, யாரையெல்லாம் பாக்குறாரு, அவரோட பழக்க வழக்கம் என்னன்னு என்கிட்ட என்னைக்கும் சொன்னதும் இல்ல, நான் கேட்டதும் இல்ல. இப்ப அந்த ஆளு எங்க இருப்பார்னு சந்தேகப்படுறது கூட எனக்கு ஒரு இடமும் தெரியாது. இதுதான் உண்மை. டேய் ரோஹித், நீனும் உங்க அப்பனும் ஒரு காலத்துல ஒன்னா சுத்துறவங்க தானே. அந்த வகையில அவ எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருப்பான்னு உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சிருந்தா அந்த ஆளை குத்தி கொண்டு இருக்க மாட்டானா மாமா. அப்படி யாராவது குத்தி கொன்னாங்கன்னா எவ்வளவு நிம்மதியா இருக்கும். உண்மையிலேயே அப்படி நடந்தா கொல்றவனை வெளியில கொண்டு வரதுக்கு நானே வக்கீல வைப்பேன். ரோஹித், எழுந்துடா. அம்மா அம்மா, ஆர்த்தி எங்கம்மா போற? சாக போறேன். என்னம்மா பைத்தியமா பிடிச்சி உனக்கு? என்ன பேச்சு பேசுற? நீ எதுக்குமா சாகணும்? என்ன வேற என்ன தாங்க செய்ய சொல்றீங்க? அந்த ஆளு கேவலமானவர் தான். ஆனா அந்த ஆளை கட்டிக்கிட்டு 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கனே. என் கண்ணு பட காது கேட்க எல்லாரும் அந்த ஆளு கேவலமா பேசுறீங்க. அந்த ஆளு கேவலப்படுறது மட்டும் இல்லாம எங்களையும் இப்படி கேவலப்படுத்தி தலை குனிஞ்சு நிக்க வச்சுட்டாரு. அதெல்லாம் தான் என்னால தாங்கிக்க முடியல. அண்ணே, நான் யாரையும் தப்பு சொல்லல கல்பனா. அவங்க ஒரு ஆதங்கத்துல தான் பேசுறீங்க. அந்த ஆளு செஞ்ச தப்புக்கு அந்த மனுஷன் வேணா இதெல்லாம் கேட்கலாம். இல்ல கல்பனா சொன்ன மாதிரி தெருவா அவரை இழுத்துட்டு போலாம், யாராவது குத்தி கொல்லலாம். அந்த ஆளு செஞ்ச பாவத்துக்கு அந்த ஆளு அதெல்லாம் அனுபவிக்கட்டும். அந்த ஆளை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நான் எங்க இதெல்லாம் கேட்கணும் சொல்லுங்க?
இதெல்லாம் கேட்கறதுக்கு பேசாம என் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது விழுந்து சாவ போறேன். அம்மா அந்த ஆள் செஞ்சதுக்கு நீங்க ஏமா சாகணும்? நம்ம கையில சாகரிக்கிறதுக்கா பிள்ளைங்களை பெத்து வளர்க்கறது? வேற நான் என்னதாங்க பண்றது? அம்மா பிள்ளைங்களை எல்லாம் மெச்சுற அளவுக்கு வளர்த்து காட்டணுமா. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க, உன் புருஷனால உனக்கோ உன் பிள்ளைங்களுக்கோ இனிமே எந்த ஆதரவும் ஆதாயமும் கிடைக்க போறதில்ல. நீ தான் இவங்களெல்லாம் கரை சேர்க்கணும். நீ எதுக்குமா கவலைப்படுற? சிங்க குட்டி மாதிரி பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்க. இன்னும் கொஞ்ச காலத்துல அவனை காப்பாத்துவான், உங்களை தலை நிமிர்ந்து நிக்க வைப்பான். உன் வைராக்கியத்தை இவங்களை வாழ வைக்கிறதுல காட்டு, சாகுறதுல காட்டாத. சுதா, 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 என்னாச்சு சுதா? சுதா, 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 இங்க பாரு. சுதா, இங்க பாரு, பாரு. எந்திரி, எந்திரிப்பா, எந்திரி. மெது. என்ன சுதா, ஒன்னும் ஆகலையே, என்னாச்சு? சரி எந்திரி, எந்திரி போலாம். ஒண்ணும் இல்ல. சரி வா, பாத்து. சாரி சுதா, வெரி வெரி சாரி. நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. அகஸ்டின் சொன்னப்ப என்னால அவர் சொன்னதை தட்ட முடியல. நானும் என்னென்னமோ சாக்கு போக்கெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். வந்தே ஆகணும், மாமா வேற காத்துட்டு இருக்காரு, ரொம்ப சீரியஸான விஷயம்னு சொன்னோன்னே என்னால எதுவுமே பண்ணவே முடியல. அங்க மட்டும் போயிட்டு திரும்பலான்னு பார்த்தா போற வழியில விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. உன்ன வேற உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டுமேனு இப்படி லேட் ஆகி போகுதுன்னு எனக்குள்ள பதட்டம். அவசர அவசரமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறேன். ஏசி ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி உடனே வான்னு கூப்பிட்டாங்க. என்னால எதையுமே தவிர்க்க முடியாம போயிடுச்சு. ஐ எம் வெரி சாரி சுதா, ரியலி சாரி. பரவாயில்ல சார். இல்ல சுதா, உனக்கு என் மேல வருத்தம், உனக்கு என் மேல வருத்தம் இருக்கும். நான் எதையுமே வேணும்னு பண்ணல சுதா. நானும் அப்படி ஒண்ணு சொல்லலையே சார். அம்மா, நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா? ச்சே, நான் ஒரு மடையன். பாத்ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு நான் கேக்குற கேள்வி பாரு. சரி நீ உட்காரு, நான் உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். உட்காரு. வரேன். எனக்கு ஒண்ணு வேணாம் சார். சுதா, 8 மணி நேரம் ஆகுது சுதா. நான் உன்னை அடைச்சு வச்சுட்டு போய் 8 மணி நேரம் ஆகுது. உனக்கு பசிக்காதா? பசிச்சது சார். சாப்பிட வழி இல்லாம கண்ணா பின்னான்னு பாத்ரூமோட டேப் தண்ணியை குடிச்சு அது வயித்துக்கு ஒத்துக்கல. 2-3 தடவை வாந்தி வேற. விடுங்க சார், வயிறு சரியில்லை. எனக்கு ஒண்ணு வேணாம். சாப்பாட நினைச்சாலே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், போய் பாருங்க. சுதா, சார் என்ன சார் வேணும்? சாப்பிட ஏதாவது இருக்கா சார்? இது பெட்டி கடை சார். இட்லி தோசை எல்லாம் இருக்காது. பிஸ்கெட் இருக்கு, பன் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 2 வாழைப்பழம் கொடுங்க. வாழைப்பழம் தரட்டுமா? இந்தாங்க சார். கடைக்காரர் சொல்லுங்க சார். ஒரு 2 பழமும்
ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க. சரிங்க சார். ஹலோ சார், காசு கொடுங்க. 10 ரூபா கொடுங்க சார். இந்தாங்க மீதி சேஞ்ச். இல்ல சரிங்க சார். ஹலோ நில்லுங்க.